Hello friends, welcome back to our channel. இப்போ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் தான் ரம்யா. சோ நீங்க thumbnail and title பார்த்து தெரிஞ்சிருக்கும் நீங்க நம்ம ஒரு hair spa related வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். நான் வீடியோல ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். சோ வந்துட்டு ஹேர் ஸ்பானா முதல்ல என்ன, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பா எதுக்கு பண்ணணும், இந்த ரெண்டு क्वेश्चंस வந்து ரொம்ப மொக்க போடாம டக்குன்னு சொல்லிடுறேன். ஹேர் ஸ்பானா என்ன அப்படின்னா உங்களோட ஹேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸ் தரது. நம்ம சாப்பிட்டு ப்ரோட்டீன்ஸ் தரலாம். இப்போ நம்ம கீரை சாப்பிட்டா முடி வளரும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. சோ அது வந்து இன்டேக் பண்ற ப்ரோட்டீன்ஸ். சோ அதுவும் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் எக்ஸ்டர்னலாவும் நம்ம ப்ரோட்டீன் தரணும். இப்போ நம்ம ஷாம்பூ யூஸ் பண்றோம் இல்ல கண்டிஷனர் யூஸ் பண்றோம்னா அது வந்துட்டு நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்றது தான் தவிர நீங்க வந்து இந்த ஷாம்பு போட்டா இவ்வளவு பெருசா வளர்ந்துரும், இந்த ஷாம்பு போட்டா இப்படி வளர்ந்துரும் அந்த மாதிரி சொல்ற எந்த இதுவுமே நம்பாதீங்க. அதுக்கானது தான் இந்த ஹேர் ஸ்பா. நம்மளோட எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஹேருக்குள்ள தரதுக்கு தான். நம்மளோட இப்போ ஃபேஸ் எல்லாம் எப்படி வந்து போர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த குட்டி 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 போர்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி எப்படி இருக்கும் நம்ம ஹேர்லயும் வந்துட்டு அந்த மாதிரி போர்ஸ் இருக்கும். அதுல இருந்து தான் நம்ம ஹேர் வந்து வளர ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஹேர்ல இருக்க போர்ஸே வந்துட்டு கிளாக் ஆயிடும், அதாவது மூடி இருந்துச்சுன்னா நம்மளோட ஹேர் எப்படி நெக்ஸ்ட் வளர ஸ்டார்ட் ஆகும், நம்மளோட ஹேர் எப்படி பிரீத் பண்ணும். அந்த ஹேரை பிரீத் பண்றதுக்கு நம்ம ஒரு கொடுக்குற ஆக்சிஜன் தான் வந்து இந்த ஹேர் ஸ்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹேர் ஸ்பா வந்து எதுக்கு பண்ணணும், ஹேர் ஸ்பானா என்னன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்பா எதுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் சில்கி ஸ்மூத்தா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஹேர் ஸ்பா வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். பிகாஸ் வந்து டக்குன்னு ஒரு யூஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடாது. நீங்க ஃபர்தரா யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நல்லா தெரியும். நான் வந்து என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஹேர் ஸ்பா வந்துட்டு போலாம் ட்ரை பண்ணிக்க. சோ நீங்க வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பாக்குற ஹேர் ஸ்பா வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ஹேர் ஸ்பா. பிகாஸ் ஒன்லி 3 ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம பார்லர் டைப் ஹேர் ஸ்பாவே வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயில் மசாஜ், செகண்ட் ஸ்டெப் ஸ்டீமிங் அண்ட் தேர்ட் ஸ்டெப் ஹேர் மாஸ்க். இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் வந்து பார்லர்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1500 ஆகுது. பட் நம்ம வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இது இருக்கும். அந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அதுதான் வந்து இன்னைக்கு காட்ட போறேன். லைவ் ரிசல்ட்டை வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு நான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட், அதாவது ஆயில் மசாஜ்ல வந்து என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஹேர் வாஷ்க்கு அப்புறம் லாஸ்ட்னு சொல்லிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் முடிஞ்ச லாஸ்ட்ல கொடுக்க ட்ரை பண்றேன். நீங்க கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். சோ ப்ளீஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோ பாருங்க. சோ இப்ப ஃபர்தர் டிலே இல்லாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க ஹேரை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆயிலிங்க்கு வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா 2 ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து கோகனட் ஆயில், அப்புறம் இன்னொன்று கேஸ்ட் ஆயில். இது பியூர் கோகனட் ஆயில்ன்றனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்க பியூர் கோகனட் ஆயில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து கேஸ்ட் ஆயில், இது வந்து 20 rupees தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டு இருந்தாலும் ரொம்ப போதும். சப்போஸ் உங்ககிட்ட கேஸ்டர் ஆயில் கூட இல்லை அப்படின்னா நீங்க கோகனட் ஆயில் வச்சு கூட வந்துட்டு நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலிங் வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி ஒரு ஹேர் பேக் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஆயிலிங் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சொல்லிருப்பீங்க. ஸோ அதை பத்தி கூட நிறைய கேட்டீங்க. அன்னைக்கு நான் பண்ண ஆயிலிங் வந்து இதுதான். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் இப்போ கார்ட்ஸ் எங்க ட்வைங்கின்னு போன அடிக்கும், அது போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சமா உங்களோட ஹேரை பொறுத்து எவ்வளவு வேணுமோ அதை அவ்வளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது இது வந்து இதை வந்து 2 ஸ்பூன்ஸ் போடுறீங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து 1 ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு போதும். நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் தான் எடுத்துக்கேன். பிகாஸ் என் ஹேருக்கு கொஞ்சம் போதுன்றதுனால நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் இப்போ பசங்க வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு 1 ஸ்பூனே வந்து ரொம்ப போதுமா. டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணேன். கேஸ்டர் ஆயில் எப்பவுமே வந்து திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அந்த டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து பண்ணிப்பேன். எப்பயுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். இப்போ நான் அதை பண்ணி கொண்டு வந்துடுறேன். டபுள் பாயிலிங் மெத்தட்னா எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு சுடுதண்ணி வச்சு இது வந்துட்டு நல்லா சில்வர் பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்ல எல்லாம் பண்ணீங்கன்னா வந்துட்டு மெல்ட் ஆயிடும். ஸோ வந்துட்டு இது ஒரு சில்வர் பாத்திரத்துல மாத்தி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. சுடுதண்ணிக்குள்ள இதை வச்சுக்கோங்க. ஸோ அப்பனா வந்து லைட்டா உங்களுக்கு அப்படியே ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி வரும். அப்போ வந்து உங்களோட ஹேர்ல இதை அப்ளை பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா லைட்டா, ரொம்ப சூடா இல்ல, லைட்டா தான் சூடா இருக்கு. நல்லா மசாஜ் பண்ணுவீங்க, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். எதுக்கு நீங்க மசாஜ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் போறனால தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ்ல டெட் செல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ தரும். சோ அதே மாதிரி தான் வந்து ஹேருக்கும் கண்டிப்பா நீங்க மசாஜ் பண்ணும்போது தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு உங்களுக்கு நியூ ஹேர்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட இப்போ இருக்க ஹேருக்கு ஸ்ட்ரென்த்தா உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். அதனால தான் நீங்க எப்பவுமே வந்துட்டு ஆயில் சும்மா தேய்க்கும் போது கூட நீங்க மசாஜ் பண்ணி ஆயில் தேய்ச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் 1 hour கழிச்சு உங்களுக்கு பண்ற நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றீங்கன்னா சுடுதண்ணி நல்லா வச்சு அதுல டவுல வந்து டிப் பண்ணி ஒரு 15 to 20 minutes கிட்ட உங்களோட ஹேர்ல வச்சுக்கோங்க. அது சூடு வந்துட்டு கம்மியாக நீங்க அதை டிப் பண்ணி உங்களோட ஹேர்ல வந்துட்டு ஒரு கொண்ட மாதிரி கட்டிக்கோங்க. இது பார்க்க வந்து லைட்டா காமெடியா இருக்கு. பட் நீங்க வந்து சூடு ஆற நீங்க வந்து போட்டுக்கணும். செம்ம எஃபெக்டா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஸ்டீம் பண்ணா நமக்கு எப்படி போர்ஸ் ரிமூவ் ஆகுதோ அதே மாதிரியும் நம்மளோட
ஹேர்ல எல்லாம் ஸ்டீம் பண்ணா அந்த கிளாக் ஆயிருக்க போஸ் தான் ரிமூவ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர்ல வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஸோ நீங்க வந்துட்டு எப்பன்னா ஆயிலிங் முடிச்சு அடுத்த 1 ஹவருக்கு அப்புறமா நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு க்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த டவலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு லைட்டாக உங்களோட ஆயில்லாம் வந்து போயிருக்கும். பிகாஸ் அந்த ஹாட் டவல்னால நம்மளுக்கு லைட்டாக ஆயில்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்டு, அப்புறம் ஹனி, லெமன். ஹனி வந்து நிறைய பேர் வந்துட்டு போட்டால் வந்துட்டு வெள்ளை முடி வந்துடும் அந்த மாதிரிலாம் நிறைய மித்து இருக்குது. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னையும் சரி நம்மளோட ஹேரையும் நல்லா நரிஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹனி இப்போ நீங்கள் வந்துட்டு க்ரீமாக அப்ளை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நம்ம ஹேர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பிகாஸ் இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸு அப்புறம் நம்ம சுற்றி இருக்க இடத்துலாம் வந்து மெஸ்ஸி ஆக்கிடும். அதனால வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இதை நீங்கள் நல்லா ஒரு பன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பன் மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ராங்காக ஆகும். நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். 80% வந்து என்னோட ஹேர் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ஹேர் ட்ரையர் வச்சியோ இல்லை வேற எதுவுமே பண்ண, நான் ஜஸ்ட் டபுள் ட்ரை தான் வந்து பண்ணேன். நீங்களும் டபுள் ட்ரை பண்ணிக்கோங்க. எங்கேயாச்சும் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹேர் ட்ரையர் அடிக்கடி யூஸ் பண்ணணும் உங்கள் ஹேருக்கு ரொம்ப கெட்டதான ஒரு விஷயம். ஸோ இப்போவே பாருங்க என்னோட ஹேர் பிஃபோர் அண்ட் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் அது எவ்வளோ ஷைனி அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணியிருந்தாலும் அந்த ஹேர் வாஷ் முடிச்சதுக்கு அப்புறமே என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அது செட்டில் டவுன் ஆகிறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். பட் இப்போ ஹேர் ஸ்பா பண்ணிட்ட அப்புறம் என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பொறுத்துட்டு கண்டிப்பாக நான் இதை ரெகுலராக ட்ரை பண்ணுவேன். பிசி போனோக்யூர் அப்படின்ற வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு எனக்கு அந்த சலூனில் சஜஸ்ட் பண்ணது. உங்களுக்கு வந்து எந்த சீரம் வேணா யூஸ் பண்ணலாம். லிவான் சீரமும் நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வந்து DIY ஹேர் சீரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 3 பம்ப்ஸ் எடுத்துட்டு நீங்கள் நல்லா உங்கள் ஹேண்டில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சீரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். சீரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நான் DIY ஹேர் சீரம் வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். வீடியோ பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஹேர் ஸ்பா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then it's bye bye from Ramya.